சாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பூரில் இருக்கிற நம்ம வீரப்பூரில் இங்கே இந்த சாமி கோயில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த இடம் எப்படி உருவாச்சு? இந்த தங்காசோனைன்னு சொல்கிறாங்க. தங்காசோனை வந்து இந்த வீரப்பூர் இந்த படுகலை கதையில சொல்கிறாங்களேங்க, அது வந்து எப்படி உருவாச்சுன்னு மட்டும் இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த இடத்துல வந்து சாமி இதான் குவண்டம்பலம் குஞ்சிவன சோழங்கிறது. இந்த எல்லையில வந்து அன்னமார்களை காணாமன்னு சொல்லி கிளிப்பிடிக்க வந்தது தங்காய்க்கு வந்து பொன்னர் சங்கர். கிளிபிடிக்க வந்து வரையில இந்த இடத்துல வந்து அன்னமார்களை காணாமன்னு சொல்லி அழுது புலம்பையில எம்பெருமான் மாயவனாகப்பட்டு தாகம் பொறுக்க முடியாம அம்புல நீர் விட்டார். அம்புல உடையில இந்த இடத்துல வந்து தாகம் உண்டாகிருக்கு. தாகம் பொறுக்க முடியாம இருக்கும். அந்த தாகத்தை அள்ளி பார்க்கையில அன்னமார் மாண்டது தெரிஞ்சிருக்கு. ஆடு மாடு தோட்டம் துறவு அனைத்துக்கும் இந்த தங்காயோட தீர்த்தம் தான் கொண்டு போய் நல்லது பண்ணி நல்லது பூரண குணமாக கொண்டு போய் செலுத்த எல்லாம். ஆமா, ஒரு உத்தரப்பாக்கி இல்லாதவங்களுக்கு இந்த இடத்துல வந்து வரம் கிடைக்கும். திருமண தடை உள்ளவங்களுக்கு சரி எல்லா விசேஷத்துக்கும் நல்லா அதுக்கும் வந்து இந்த தங்காயோட அருள் பெற்று நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய இடம் இதான் குவண்டம்பலம் குஞ்சிவன சோழங்க. சரிங்க சார். கவுருங்க இந்த கயிறாகப்பட்டது வந்து ஒரு பில்லி சைனியம் காத்து கருப்பு கந்திஷ்டி எதுவா இருந்தாலும் ஆடு மாடு அல்ல அனைத்துக்கும் தொழிலுக்கும் இந்த தங்கா அருள் பெற்று இந்த தங்காயோட முடிகயிறு எந்திரம் வாங்கி கட்டினா வேண்டிய வரத்தை தரக்கூடியது. ஒரு நம்ம மேல இருக்கிற ஒரு பேய் பிசாது காத்து கருப்பு எது வந்தாலும் கிட்டத்துல நிக்காது சாமி. அதே மாதிரி அந்த கனி எடுத்து வேலு குத்துனாலும் சரி நம்ம வீட்டுல இருக்கிற பேய் பிசாஸ் பில்லி வீடை எல்லாமே விளையிறோம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கனியும் இருக்குது, கவரும் இருக்குது, எந்திரம் இருக்குது. நீங்க வேணா சாமி கிட்ட கேட்டு வாங்கி கட்டிக்கோங்க. சூப்பருங்க சார். ரொம்ப நன்றி.